உம்மை வரவேற்கிறோ தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோ. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உந்தன் மகிமையால் நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, உந்தன் மகிமையால் நிரப்பிடும். பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். அதை உற்சாகமா இருக்கிறீங்களா? மாற்றமெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணீங்க, சந்தோஷம். ஆமென் ஆமென். நாம் இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்? உற்சாகமாக இந்த ஊழியத்தில் நீங்கள் இடைப்படுங்கள். கர்த்தர் உங்களையும் நடத்துவார். அதனால ஆமென். இந்த நாளிலும் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் முடிக்க போகிறோம். நான் சீக்கிரமாக முடிப்பேன். ஆகவே நல்லா உற்சாகமாக ஆமென் இருப்போம். உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமாம். ஜெபித்து சோர்ந்து போயிட்டீங்களா? நிறைய பேர் ஜெபிக்காமலே சோர்ந்து போயிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஜெபமா முடிவிலே இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நான் எல்லாரையும் என்னுடைய கேமராவில் கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, 8ஆம் அதிகாரத்தில் 22 வாசிப்போம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து ஊழியம், அவருடைய ஊழியங்கள் எப்படி இருக்கிறது? இரவு பகலாக ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். அக்கறைக்கு போறார், இக்கரைக்கு வருகிறார், பட்டினங்களுக்கு போறார், கிராமங்களுக்கு போறார், தனிப்பட்ட முறையில் வீடுகளை போய் சந்திக்கிறார். இப்படி அந்த 33.5 வருஷங்கள், அந்த 3.5 வருஷம் ஊழியம் அவருக்கு மிகவும் எப்படி இருந்தது? போராட்டமாக இருந்தது. அவர் 30 வருஷம் பூமியில் இருக்கிற பொழுது யாரும் அவரை விசாரிக்கவில்லை. அவர் யோசேப்புட மகனாக இருந்தார், மரியாளுடைய மகனாக இருந்தார். ஆனால் அந்த 33 ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் தேவனுடைய பிள்ளையாய் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவர் மிகவும் போராடினார். சுற்றிலும் போராட்டம், சுற்றிலும் பிரச்சனை. நம்முடைய ஜீவியங்களிலும் அப்படித்தான். நாங்கள் சாதாரணமாக இருக்கிற பொழுது ஒன்றுமே நடக்காது. ஆனால் ஆண்டவரை சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஊழியங்களுக்கு ஆரம்பிக்கிற பொழுதுதான் நமக்கு உலகத்திற்கு அநேக பகைகள் உண்டாகும். சுற்றிலும் பகைவர்கள் நம்மளை சூழ்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் நீங்களும் நான் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆமென். பகையை வென்று கொண்டிருக்கிறோம், பகைவரை வென்று கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்மாவே இல்லையா? நம்மளை சூழ்ந்திருக்கிறது 18 விதமான பகைகள் நம்மளை சூழ்ந்திருந்தது. ஆனாலும் ஆமென், அநேகருடைய விண்ணப்பங்களை நான் பார்த்தேன். ஒவ்வொருவரும் தங்களை முன்வைத்து அந்த ஜெபத்தை ஏறெடுத்தாங்க. எனக்குள்ளே இது இருக்கிறது, இப்ப அது இல்லாமல் போகிறது, நான் அதை விட்டு விலகிட்டேன் என்று சொல்லுகிற பொழுது ஆச்சரியமா இருக்கு. ஆமாவே இல்லையா? உங்கள் மூலமாகவே ஆவியானவர் உங்களை என்ன செய்கிறார்? சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். அதுதான் இந்த ஊழியம். சில நேரங்கள் நம்ம யோசித்திருக்கிறோம். ஆமாம், நம்ம எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி, ஆனால் இந்த காலங்கள் வந்து அப்படிப்பட்ட காலங்கள் அல்ல. நாங்கள் ஊழியங்களிலே அநேக மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அப்படியே ரொட்டீனாவே நாம் அதே ஜெபம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. நாம் என்ன செய்யணும்? வேதத்தின் அடிப்படையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு தரிசனம், டிமோத்திக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். வந்துட்டு ஊழியக்காரர் எல்லாருக்கும் ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆமாவே இல்லையா? ஒரு தரிசனம் பெற்று இருக்கிறீங்க. நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இன்னும் கற்று தேறினவர்களாக மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நானும் பல இடங்களுக்கு போகிற பொழுது அவர்கள் மூலம் வருகிற வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்கிறோம்? கற்றுக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் முடிவு இல்லை, இது எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெர்ஃபெக்ட் கடைசி வரைக்கும் நமக்கு ரிட்டைர்மெண்டே இல்லை. ஆமாவே இல்லையா? யாராச்சும் ரிட்டைர்மெண்ட் உள்ளவங்க வந்திருக்கீங்களா? வேலையில் ரிட்டைர்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? வயசானவங்கள். நமக்கு என்ன இல்லை. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. ஆமாவே இல்லையா? ஆகவே நாங்கள் அவரை நாங்கள் பின்பற்ற போகிறோம். ஆமாவே இல்லையா? அவாசிங்க மகன். பின்பு ஒரு நாள் அவர் தமது படகுல ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அப்படியே என்ன செய்தார்? புறப்பட்டு போனார்கள். ஒரு ஊழியத்தை முடித்த உடனே அப்புறம் என்ன செய்கிறாங்க? புறப்பட்டு போகிறார்கள். படகு ஓடுகையில் ஹலோ என்ன செய்யறாரு? அப்படின்னா என்னது? அதுதான் அவருக்கு கிடைச்ச நேரம். ராமன் சொல்லுங்க, கொஞ்ச நேரமா நம்ம என்ன செய்யணும்?
கொஞ்ச நேரம் நித்திரை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமாவே இல்லையா? பாருங்க, படகில் ஓடுகையில் அவர் நித்திரை இருந்தார். அப்பொழுது கடலில் சுழற்காற்று உண்டானதால் அந்த நேரத்தில் என்ன உண்டாகிறது? ஆண்டவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா கூட இந்த பூமி என்ன செய்யும்? அசையம் உட்படுவராமின்னு சொல்லுவோம். ஆமாவே இல்லையா? ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னு கேட்டா, நாங்களும் என்ன செய்யறோம்? தொடர்ந்து ஓட நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். கொஞ்சம் நாங்கள் ஊழியத்தை விட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுப்போம் நினைச்சாலே போதும், இந்த உலகம் நம்மை அப்படியே மூடிக்கொள்ளும். இந்த இருள் நம்ம என்ன செய்யும்? மூடிக்கொள்ளும். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவுக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்றால் நீங்களும் நானும் யோசித்து பாருங்க. இயேசு போகிற படகு எப்படி போகணும்? அமைதியாய் போகணும். ஆமாவே இல்லையா? கடல் கொந்தளிக்க கூடாது. ஆமாவே இல்லையா? ஆனால் அவர் அங்க எப்படி இருக்கிறார்? ஒரு என்னது, இந்த பூமியில அவர் எப்படி இருக்கிறார்? இயேசு ஒரு மனுஷனை போலவே இருக்கிறார். மனுஷ அவதாரமாய் வந்த ஒரு மனிதனை போலவே இருக்கிறார். எல்லா கட்டுப்பாடு அவர்களை இருந்தாலும் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் எல்லாவற்றையும் நமக்கு நடத்தி காட்டினார். ஆமாவே இல்லையா? அதுதான் மிக முக்கியம். அவருடைய காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நமக்கு இது ஒரு அற்புதமாக இருக்கா, நமக்கு ஒரு அதிசயமாக இருக்கா? ஆகவே இங்க என்ன நடக்கிறன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போமா? அப்பொழுது கடலிலே சுழற்காற்றானது அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவங்க மோசமடையத்தக்கதாய் இயேசு படகுல இருக்கிறார். ஆனால் இயற்கை என்ன செய்கிறது? அவர்கள் மோசமாக, அதாவது என்ன, பாதிக்கப்படுகிற அளவுக்கு அங்க என்ன நடக்கிறது? ஒரு பிரச்சனை நடக்கிறது. உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் கடந்து போக வேண்டும். ஆனால் நீங்கள் இயேசுவோடு கூட இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வருகிற பொழுது நீங்கள் எப்படி அதில் தப்பித்துக் கொள்ள வேண்டும், எப்படி உங்களுடைய விசுவாசம் அதிலே மேன்மைப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு எழுதி வைத்தார். இயேசு இருக்கிறார். சபைக்கு போறோம், அவனுடைய வார்த்தை கேட்கிறோம், ஆவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆமாவே இல்லையா? அப்படி சூழ்ந்து வருகிற பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே 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 மடிந்து போகிறோம் என்று. ஜீவனுள்ள தேவன் அங்கே நித்திரையாக இருக்கிறார். மனுஷர்களுடைய மாமிச கிரியை என்ன செய்கிறது? மரணத்தை என்ன செய்து உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ராமின் சொல்லுங்க. கால வேளையில வந்திருக்கிறது, உபவாச நேரத்தில் வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்த உடனே நாங்கள் எடுக்கிற சாமை முடிவு எப்படியாக இருக்கிறது? பயத்தின் முடிவாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? அவர் பயப்படுகிறார்கள். இயேசு அங்கே இருக்கிறார். அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அடையாளங்கள், அவர் செய்கிற எல்லாவற்றையும் கண்ட அவருடைய சீசர்களாக இருந்தவர்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தவுடனே என்ன செஞ்சுட்டாங்க? என்னமா பயந்துட்டாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம அப்படிதான். சில நேரங்கள் என்ன நடந்துரும்? ஒரு பிரச்சனை, ஜலத்தை போல ஒரு பிரச்சனை வந்தோன்னா அப்படியே மிரண்டுறோம், பயந்துடுறோம். அந்த பயத்தின் நிலையை கர்த்தர் மாற்றும்படிதான் இந்த காலவெளியில் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்புகிறாங்க. மடிந்து போகிறோம் என்று சொல்லி என்ன செய்றாங்க? எழுப்புறாங்க. இன்னைக்கு நாங்களும் அப்படித்தான். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோட நம்முடைய ஜெபம் என்னது? நமக்கு ஆவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் சுயமாய் செய்வதற்கு முடியாதபடி நம்மை பற்றி கொள்ளுகிறது. இயேசுவோட கூட இருக்கிறார். இயேசுடைய சீசர்கள், இயேசு அவர்களுக்கு ஆவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களால் இந்த இயற்கை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் என்ன செய்திருக்க? இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். இயேசுக்கு ஒரு உபத்திரம் வரப்போகிறது, இயேசுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. நாங்கள் எளிமை நின்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இயற்கையோடு போராட வேண்டும் என்று சொல்லி. ஆமாவே இல்லையா? ஊழியத்தில் நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிற பொழுது நீங்களும் நானும் இந்த காலங்களிலே எழும்பி பிரகாசிகளாக இருக்கலாம். ஏன்னா இயேசு நம்மோடு இருக்கார். நித்திரை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது அவர் நம்மை விட்டு விலகி கூட ஓரமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த அபிஷேகம், அவர் கொடுத்த வல்லமை, அவர் மேல் அவர் நமக்கு கொடுத்திருக்காத எதுவுமே நம்ம விட்டு குறைந்து போகவில்லை. அதனால இந்த நாட்களிலே இந்த 25 சும்மா ஆயா ஊழியம் செய்யும். எப்படி? பயத்தோடு நடுக்கத்தோடு அல்ல. நான் பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகம் என்னை ஒரு நாள் என்னை வெட்கப்படுத்த, நான் எந்த இடத்துல போய் நின்றாலும் அவர் எனக்கு முன்பதாக நின்று
காரியங்களை செய்வார் என்று சொல்லி நான் இந்த நாட்களை தியானிக்க என்னன்னு பார்த்தேன். இயேசுவோடே இருந்த பேதுருவுடைய ஊழியம் ஆச்சரியமா இருக்கிறது. அவன் அங்க போகிறார். யாரு? பேதுரு போய் கொண்டிருக்கார். ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அவர் நிழல் பட்டால் என்ன நடக்கும்? என்ன விசுவாசமாக இருக்கும். ஆமாவே இல்லையா? அநேகர் பேதுருவை இயேசுவை போல பார்த்தார்கள். இந்த 25ஆம் வருஷத்துல உங்களை இயேசுவை போல பார்க்க என்ன இயேசுவை போல தைரியமா சொல்லுங்க. நம்ம தைரியமா சொல்றது. ஆமாவே ஊழியம் மேன்மைப்படுத்தாதீங்க. இயேசு போலதான் ஊழியம் செய்ய முடியும். வேற யாரும் மாதிரி ஊழியம் செய்ய முடியும். ஆமாவே இல்லையா? பாஸ்டர் நீங்க இயேசு மாதிரி ஊழியம் செய்றீங்க பாஸ்டர். அப்படி சொல்லாதீங்க பாஸ்டர். இல்ல இல்ல, இயேசுவை போலதான் ஊழியம் செய்யணும். இன்னைக்கு முடிவு எடுங்க. இயேசுவை போல நமக்கு என்னது? அதிகாரத்தை கொடுத்து வாசிங்க. அவர் எழுந்து ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். எப்படி அதட்டியிருப்பார்? என்னமா எப்படி அதட்டியிருப்பார் சொல்லுங்க. நீங்களே இருக்கிறீங்களே ஒண்ணுக்கு பிரயோசனம் அப்படிதான் சீசர்களை பார்த்து சொல்லுவார். என்னது? நீங்களே இருக்கிறீங்களே, அவ்வளவு அதிகாரமெல்லாம் கொடுத்திருக்கிறேன், வல்லமையை கொடுத்திருக்கேன், இந்த காற்றை இந்த கடலை என்னது அடக்க முடியல, நீங்க தான் பெரிய ஊழியக்காரங்க. ஆமே கடலை அவ்வளவுதான். ராமின் வாசிங்க. அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய். அதுதான் உங்களை என்ன செய்ய சொல்றாங்க. அதுதான் உங்களை என்ன செய்ய சொல்றாங்க. அப்ப நமக்கு ஆண்டவர் அதிகாரம் என்ன கொடுத்திருக்காரு? அவர் நாமத்தினால் என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இயேசு இங்கே இருக்கிறார், அவர் படகுல இருக்கிறார், அதனால அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இவர் கிட்டத்துல தானே இருக்கிறாரு. என்ன செஞ்சிருக்கணும்? இவர் நாமத்தினால நீ என்ன செய்ய வேண்டாம்? நீ அடங்கு என்று சொல்லுறாமின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. ஆமே, அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் எல்லாவற்றையும் அடக்குவதற்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பண பிரச்சனைகளை அடக்க நாம் இன்னைக்கு கொடுத்த அத்தனை விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாவற்றையும் என்னது அடக்கி ஜெயம் எடுக்கிறதுக்கு ராமேன் உலகத்தில் அதான் அவர் அழகாக எழுதுகிறார். பவுல் முதல் எழுதுகிறார். உலகத்தின் காரியங்களை எழுதி கொண்டே வந்து அப்படியே மெல்ல அப்படியே வர சேர்ச்சுக்கள் வந்து சேர்ச்சுக்களே அதே இருக்கு. அப்பதான் பார்க்கிறார் சேர்ச்சுக்களையும் என்ன இருக்கிறாங்க, நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள விட்டு என்னது விலகு ராமேன் சபைக்குள்ளே எப்படி ஆமே ஆமே நடித்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்களை போல, நல்ல வேதம் வாசிக்கிறவங்களை போல, சபையில் அந்நிய பாஷை பேசுறவங்களை போல, இப்படி பல காரியங்களை செய்து கொண்டு போல 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 இருக்கிறதுனால இவர்களெல்லாம் விட்டு என்ன செஞ்சிடணும்? நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்ற ராமின் சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசிங்க. நான் முடிச்சுட்டேன். உடனே நாயிற்று. அப்ப சொல்லுங்க. நான் ஒரு காரியத்தை இயேசுவின் நாமத்தினால செய்தால் எனக்கு உடனே பதில் வரும். இந்த வருஷத்துல நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டெல்லாம் கிடக்க கூடாது. ராமின் சொல்லுங்க. காலங்கள் என்னவாயிட்டு? நாட்களாய் மாறிடுச்சு. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். ராமின் சொல்லுங்க. 30 வருஷம் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஆனால் அந்த 3.5 வருஷம் அவர் செய்த ஊழியங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர் செய்த ஊழியங்கள் ஆமே வேதத்தில் எழுதுவதற்கு என்னது? அவர் செய்த அற்புத அடையாளங்கள் ஏடவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு செய்த காரியங்களே என்ன செய்ய முடியவில்லையா? அவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? அதுதான் நீங்களும் நானும் செய்யவும் பரலோகத்தில் தேவன் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். நாட்கள் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற பொழுதுதான் அநேக ஜனங்கள் என்ன செய்ய போறார்கள்? இனி ஆமை ரட்சிப்பை அடைய போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கிருபையை இந்த 25ஆம் வருஷத்துல இந்த உபவாச நாளிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் அந்த காரியங்களை நாங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கும். வாசிங்க மகள். அவர்கள் ஹலோ கேட்கிறார். என்ன உங்க விசுவாசம் எங்க? ஏசாயா 28:14 சொல்லுகிறது. என்னது? விசுவாசிக்கிறவன் பதறான். ராமேன் சொல்லுங்க. எது கண்டாலும் பதறது. என்ன வந்தாலும் என்னது அப்படியே தூக்கி போடுற மாதிரி மூஞ்செல்லாம் மாறிடும். அம்மா இல்லையா? சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் பதறக்கூடாது. ராமேன் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் இனி என்ன செய்ய மாட்டேன். கணேஷ் கொஞ்சம் கூட எரிஞ்சுட்டா நிப்பாட்டு. வெளில போய் நிப்பாட்டு. ஒன்னும் ஆகாது. ஆமாவே இல்லையா? எதுவும் என்னது எல்லாருக்கும் பதற்றம். இன்னைக்கு சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க. இனி நான் பதற மாட்டேன். ஆமா, எக்ஸாம் வந்துட்டு பதறவே மாட்டேன். சேம் வர வச்சு நான் எக்ஸாம் எழுதுவேன். ஆமாவே இல்லையா? ஆமா, எதுக்கும் என்ன செய்யக்கூடாது.
பதறக்கூடாது. ஆமா, அப்படியே அழகா கொண்டு வருவாங்க. சாப்பாடு டேபிளுக்கு அப்படியே அழகா பதறி அங்க கொண்டு கொட்டிட்டு போயிடுவாங்க. ஆமாவே இல்லையா? அப்படி பிசாசுன்னு சொல்லி நம்மளே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? பிசாசுடைய தோழனாய் மாறிட்டோம். பிசாசு பாருங்க தள்ளி விட்டு, பிசாசு தள்ளல, நீ பதறிக்கிட்டு இருக்க. ஆமாவே இல்லை? அவனுக்கு அதான் வேலை. நீங்க சுவைக்கிற சாப்பாட்டு அவன் வந்து சாப்பிடணுமா தள்ளி விடணுமா என்னது? அதனால அங்க சொல்கிறாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, 25 வருஷம் ஊழியத்துல பதறக்கூடாது, ராமின் சொல்லு. அதே மாதிரி பதறாயும் ஆயிடக்கூடாது, ராமின் சொல்லு. கனி கொடுக்கலாக இருக்கணும். ஆமாவே இல்லையா? களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டியவளாக இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? ஆமா, வாங்க. யோவான் 11:40 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் தேவனுடைய அன்பான். ஆமென். அந்த ஸ்திரீ அவ்வளவு நேரம் விசுவாசமாவே தான் பேசிக்கிட்டு வந்தாங்க. ஆமாவே இல்லையா? முதல் மாத்தாளை பார்க்கிற பொழுது மாத்தா என்ன சொல்றாங்க? நீர் இருந்தால் அதுக்கு பிறகு 2 பேருடைய இது பாத்தீங்கன்னா தெரியும், பரலோக ராஜ்யத்தின் வருகை வரைக்கும் 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிற பொழுது அவங்க மனம் சோர்ந்து சொல்லுகிறார்கள், வேணாம் ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று. ஆமே, அது 4 என்று சொல்லுங்க. நாட்களை காலங்களை யோசிக்காதீங்க. ராமின் சொல்லுங்க. தேவன் அற்புதம் செய்ய நினைச்சா அது எந்த நேரத்திலும் செய்வார். ஆமாவே, நீங்க பயப்படக்கூடாது. வாசிங்க ரோமர் 1:17 வாசிங்க மகன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. ஆமா, அந்த சொல்றார், எழுதியிருக்கிறான். ஆபத்து 2:4 வாசிங்க. இதோ அகங்காரியா இருக்கிறவனே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால். பாருங்க, விசுவாசத்தை குறித்து வேதத்துல பழைய ஏற்பாடுகள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதியிருக்கிறதை குறித்து என்ன செய்யறாங்க பவுல் அங்கே சொல்லுகிறார். ஆமே, அப்படி ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கலாமா இல்லையா? ஏன்னா பவுலுடைய பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தான் பைபிளை வாசி பிரசங்கம் பண்ண. ஆமாவே இல்லையா? ஆவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். எங்க ஆரம்பிக்கிறாரு? யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து, சங்கீதங்கள், ராஜாக்கள் பட என்ன செய்யறார்? ஆவியானவர் அவருக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்னு கேட்டால், ஆமீன், இவர்கள் பழைய ஏற்பாட்டில் என்னது புத்தகங்கள் எல்லாம் அவங்களுக்கு என்னவா இருக்கும்? சீசர்களுக்கு எல்லாம் கற்றிருப்பாங்க இல்லையா? அம்மாவே இல்லையா? அந்த படம் இருந்திருக்குமா? இல்லாம இருந்திருக்குமா? ஏன்னா அவங்களுக்கு தானேப்பா எழுதினாரு. அவருக்கு தானே விசுவாசங்களை குறித்து அப்ப யோசித்திருக்கலாம் இல்லையா? இயேசு உடைய காரியங்கள்லாம் பார்க்கிறவங்க யோசிச்சிருக்கலாம் இல்லையா? செங்கடலை குறித்து யோசித்திருக்கலாம். இப்படி பல காரியங்கள் பாருங்க. அந்த விசுவாசம் சில நேரங்கள் என்ன ஆயிடுது, மாமிசத்தோடு கலக்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் உடைந்து போகிறது. ஆமாவே இல்லையா? அவ்வளவு நேரம் விசுவாசத்தை குறித்து பேசிக்கொண்டு வந்த மாட்டால் கல்லறை கிட்ட போனோம்னா அவருடைய விசுவாசம் என்ன ஆயிட்டு உடைக்கப்படுகிறது மாமிசத்தின். அதுபோல நாம அப்படித்தான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஆனா ஜெபத்தின் முடிவிலே என்ன நடக்கும்? சில நேரங்கள்ல விசுவாசம் அற்று போய். அப்போ சொல்ல 12 வாசிங்கன்னா அப்படி சபையார் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஓ, பேதுருக்கு என்னது பிடிக்கப்பட்டிருக்காரு, அவர் கொலை செய்ய போறாங்கன்னு எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பேதுருவை ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்து நேரடியா காட்டுகிற பொழுது அவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவர் சாயல் அல்லது அவருடைய ஆவி எல்லாம் ஓடி. யாரு? ஜெபித்தவர்கள், விசுவாசமா ஜெபித்தவர்கள் என்ன செய்யறாங்க? அவிசுவாசம் வருது. ராமேன் சொல்லுங்க. இந்த கால வேளையிலே ராமேன் விசுவாசம் என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டி எழுப்பப்பட வேண்டும். ராமேன் சொல்லுங்க. வாசிங்க மகள் அந்த வசனத்தை. அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே? உங்க விசுவாசம் எங்க? இந்த கால வேளையில வந்திருக்கீங்க, உங்க விசுவாசம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இயேசு மேல ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதான் சொல்ற, விசுவாசம் எங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன், உங்க விசுவாசம் எங்க இருக்கு? கடலையும் ஆமை வேற என்னது அந்த புயலையும் மேல உங்களுக்கு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம்? ஐயோ, இந்த கடல் வந்து எங்களை செய்வது கப்பலை பெரட்ட போகுது. அதான் நம்முடைய விசுவாசம். இந்த கடல் வந்து என்ன செய்யுது? காற்று வந்து என்ன செய்வது? எங்க எல்லாரும் பெரட்டி அடிக்க போகுது. அதுன்னு சொல்றாங்க. நாங்க சாக போறோம், நாங்க மடிய போறோம்.
இயேசு தான் உன்னோட இருக்கிறார். அப்புறம் என்னது நீங்க அந்த அறிக்கை செய்றீங்க? இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய சபைக்கு வாரவங்களுக்குள்ளையும் சில நேரங்களில் அந்த மாதிரி எண்ணங்கள் சொல்லி அறிக்கை செய்வது உண்டு. முடியல பாஸ்டர், செத்து போனோம்னு நினைக்கிற சாகு நீ இருந்து என்ன விசுவாசம் இல்லாட்டி நீ என்ன இந்த பூமியில இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமாவே இல்லையா? அதனால நம்ம விசுவாச அறிக்கைகளை இந்த வருஷம் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருக்கோம். அப்போ சொல்ல 16:31 வாசிக்கு மகள், நான் வாசி முடிச்சுட்டேன். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. விசுவாசம் என்ன செய்யுது? முழு குடும்பத்தையும் ரட்சிப்பில் நடத்துகிறது. சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறது. ஆமென். பவுலும் சீலாவும் அங்கே துதிக்கிறார்கள். சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகிறது. சிறைச்சாலையில் இருக்கிற அந்த சேவன் வந்து பயப்படுறார். ஐயோ, நாங்க என்ன செய்யறோம்? விடிஞ்சா எங்களை கொண்டு போய் கொண்டுருவாங்க. ஆமா இல்லையா? ஆமே. ஆனால் அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்பதான் பவுல் சொல்லுகிறார், வாசி மகன், அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் காப்பாற்றப்படுவீர்கள். இயேசுவை விசுவாசிப்பீர்களானால் இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலையும் என்ன செய்யப்படுவீர்கள்? காப்பாற்றப்படுவீர்கள். ஆமென். வாசிங்க 25 வாசி முடிச்சிடும். அவர்கள் அவரை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ ஜலத்துக்கும் கட்டளை இடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். நீங்கள் செய்கிற நன்மையான காரியங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசம் வைக்கிறார்கள், இவர்கள் மூலம் அற்புதம் நடக்கும். ராமின் சொல்லும். அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள் வர வேண்டும். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து குடும்பமாவே ஜெபம் பண்ணக்கூடாது. இனி வரும் காலங்களிலே நீங்கள் வீடுகளிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது அநேக குடும்பத்தார் உங்களை சூழ்ந்து வந்து ஆமீன் உங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லி உங்கள் மூலம் அற்புதங்களை செய்ய கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ராமின் சூழும் பிரச்சனைகள் சூழும். ஆமீன். அப்போ ஓடி வருவாங்க. சிஸ்டர், நாங்க சாக போற சிஸ்டர். ஏன் சாக போறோம்? இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். ஆமாவே இல்லை? ஆமா. அப்படிப்பட்டவங்க இனி வர போறாங்க. மரணத்தோடு உள்ளவர்கள், பிசாசின் பிடிக்கப்பட்டவர்கள், போதை வசதிக்கு அடிமைப்பட்டவர்கள், கணவன் குடித்து குடும்பங்கள் நாசமா போறவங்க வருவாங்க உங்கள்ட்ட ஜெபிக்க. அதனால இங்க கூட்டி வாங்க ஐயாக்கிட்ட போவோம். இந்த ஐயாக்கிட்ட போறதுன்னா விட்டுருவோம். இந்த வருஷத்துல கை வைக்கணும். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் இப்ப மகள், நான் உனக்கு ஜெபிக்கிறேன், இப்ப நீ விடுதலை ஆகிறாய். இந்த அவன் புருஷன் விடுதலை ஆகிறான், உன் மகன் எங்க இருக்கிறா, இந்த விடுதலை ஆகிறான் சொல்லணும். ஆண்டவர் அற்புதம் அதை தான் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் ஒண்ணுதான். உங்க ஜெபம், உங்க வேத வாசிப்பு, சபைக்கு வர்றது, காணிக்கப்படும், இதெல்லாம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. விசுவாசம் ஒன்றுதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். குடும்பத்தை பரலோகத்துக்கு கொண்டு போகும். மேலும் நின்று கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத்தும் அவருடைய சேனைகளும் உபவாசித்து ஜெபித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை வந்தது. வார்த்தையின்படி செயல்பட்டார்கள். விடுதலை கண்டார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆமென். எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த மாலை இந்த பகல் வேளையிலும் நாங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவரை, எங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் இருக்கிறது, நாங்கள் ஆராதிக்க போகிறோம். நல்ல உற்சாகமாக அப்படியே எல்லாம் வெற்றி பெற்றோம். இப்ப நாங்க என்ன செய்யணும்? என்னது? பரக்காவுக்கு போயிட்டோம். இப்ப ஆண்டவரை நாங்க மகிமைப்படுத்துறோம். ஆமாவே இல்லையா? அப்ப அப்படியே ஆண்டவர் அப்படி என்ன செய்யணும்? பரலோகம் கீழே வரணும். நாமத்தை மகிமைப்படுத்தப்படுத்த கிருபைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு விஷயம் நினைக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஒரு விண்ணப்ப குறிப்புகளை மனதில் வைத்திருப்பார்கள், ஒரு எண்ணத்தை ஆண்டவரே வைத்திருப்பார்கள். உபவாச நாளிலே கர்த்தர் தாமே ஆண்டவரே உன் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அதை அறிந்திருக்கிறார். உன் நாவிலே சொல் பிரவாதத்துக்கும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நாளிலும் ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குமான எல்லாம் கண்களை மூடுங்கள். எல்லாரும் கண்களை மூடுங்கள். யாரையும் பார்க்காதீர்கள். இந்த நாளிலே ஆண்டவரே நான் ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வந்தேன். அது எனக்கு ஆண்டவரே சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இந்த நேரம் ஆண்டவரே கரங்களை நான் தூக்கி காட்டுகிறேன். என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க என்று சொல்லி கரங்களை தூக்கி டக்குனு கீழே போடுங்க. யாரையும் பார்க்காதீங்க.
கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கரங்களை தூக்கி கீழே போட்டவர்களுக்கு ஆமே கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆமே அவர் பதில் கொடுக்கிறவராக நீங்கள் விசுவாசத்தோடு கூட கடந்து போகலாம். ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கலாம். விசுவாச கூட்டத்தில் எனக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி செய்வார். இந்த வருஷத்தில் நீங்கள் அநேக நன்மைகளை காண போகிறீர்கள். கர்த்தரை மாத்திரம் பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக நாளை நடக்க இருக்கிற திருவிருந்தையும் அப்பா கருத்தில் போடுகிறோம். கர்த்தர் தாமே திருவிருந்தையும் ஆசீர்வதிகள். அடியனுக்காக குடும்பத்துக்காக நாங்கள் வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே சபையாகிய எங்கள் குடும்பங்களும் என் பிள்ளைகளுக்காகவும் இந்த சமூகத்தில் நிற்கிறேன். என் தேவன் எல்லாரோட விண்ணப்பங்களை கேட்டு ஜெபித்த அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்து என்னோடு கூட இணைந்து ஊழியம் செய்த பாசத்துக்காக மற்றும் இந்த நாளிலே ஜெபக்குறிப்புகளை நடத்தின பிள்ளைகள் இடத்துல என்னென்ன சின்ன சின்ன எந்த ஊழியம் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் கண்ணப்படுத்தி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி அதை கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்கள். கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்கள். இந்த வேலையை ஆசீர்வதிங்கள். தேசத்தின் சமாதானத்துக்காக சொல்லிக்கிறோம். தேசமும் எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்கள் செய்யும். தேசத்தின் ஜெயம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம்.